நம்முடைய வார்த்தைகள் வந்து ஆளுகின்ற வர்க்கத்தை நேரடியாக போய் குத்தும்போது, தாக்கும்போது, அப்போ அவங்களுடைய ஏவலின் பேர்ல வழக்கு என் மேல விழதான் செய்யுது. நெறைய வழக்கு போட்டிருக்காங்க. என் மேல 16 வழக்கு மேல என் மேல இருக்கு. ஏற்கனவே இருக்கு. உடலும் உயிரும் போல, உயிரும் உடலும் போல தான். அது பிரிக்க முடியாது. கணவன் மனைவி போல இணைந்து வாழ்வது தான் திராவிடமும் தமிழும். மைனாரிட்டீஸ ஒதுக்கிட்டு எந்த சூழ்நிலையும் என்ன செய்ய முடியாது. அரசியல் சர்வே யாருமே பண்ண முடியாது. அதாவது சட்டமன்றத்தில ஒரு சிஎம் வந்து இந்த மாரி வார்த்தையெல்லாம் ரேரா தான் இருக்கும். ஒரு முஸ்லீம்னு பயணம் என்பது அது கட்டாயம் மறுமை இலக்கு தான். எங்களுக்கு சொர்க்கம் வேணுங்கிறது தான் வாழ்க்கை. ஏன்னா அத தவிர இந்த உலகத்தில என்ன பதவி எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த பதவியும் நிரந்தரம் இல்ல. சபியா ராபியா சபியோட மரணம் என்பது அரசியல் சூழ்ச்சிகளுடன் சேர்ந்த திட்டமிட்ட மரணம். அது 2ம் சேர்ந்தது தான். அதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ இது 1. 2வது, யாரையோ குற்றவாளிகளை ஒரு பிரதானமான ஆளை மறைக்க அரசு செயல்படுது. காவல்துறை பர்டிகுலராக காவல்துறை செயல்பட்டுருக்கு, டெல்லி காவல்துறை. அப்படிங்கும்போது இந்த வழக்கை திசை திருப்பணும்னா இது வந்து வெறுமனே ஒரு காதலுக்காக, ஒரு காதல் மோசடிக்காக கொல்லப்பட்டது அப்படின்னா இந்த வழக்குடைய தோரணையே மாறிடும். ஒரு சிம்பிள் சரி ஒருத்தன் வந்து உணர்ச்சிவசப்பட்டு கொலை பண்ணிட்டான் அப்படின்னு கதையை திருப்பதுக்காக இப்படி ஒரு போலியான நாடகத்தை காவல்துறை ஆடியிருக்கு. இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் சரணடை செய்யப்பட்ட நிஜாம்ங்கிறவருக்கு வந்து அவரை பற்றி எந்த டீட்டெயிலும் இது வரைக்கும் யார்ட்டையும் போலீஸ் கொடுக்கவே இல்லை. இப்போ அந்த பெண்ணோட தந்தை அந்த பையன் ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. என் பெண்ணை நீ திருமணம் செய்தது அப்படின்னு உண்மைன்னு சொன்னால் காவல்துறை இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்ததுன்னா காவல்துறை அவன்கிட்ட நீ பெண்ணை திருமணம் செய்ததுக்கான ஆவணத்தை காட்டுன்னு ஏன் காவல்துறை சொல்லலை? இப்போ இஷ்யூ ஆகிட்டுல, முதல்ல கூட அவன் வாயில் சொல்லியிருக்கலாம், நீங்கள் நம்பியிருக்கலாம். இப்போ இஷ்யூ ஆன பிறகு ஏன் காவல்துறை அதை சொல்லலை, கேட்கல? சரி, காவல்துறை இதில் திட்டமிட்டு மறைக்கணும்னு சந்தேகப்படுற காரணத்தினாலேயே இந்த பெண்ணுடைய தந்தை என்ன செய்கிறாங்க, நீதிமன்றத்தில் போய் என் பெண்ணை வந்து திருமணம் செய்தேன்னு சொல்லியிருக்கான் அவன். அப்போ அந்த ஆவணத்தை காட்டணும், இல்லைன்னா அவன் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற நீதிமன்றத்தில் இப்போ வழக்கா தொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இஷ்யூவை பொறுத்த மட்டும் எங்களுடைய பார்வை என்ன, மக்களுக்கு நாங்கள் என்ன விரும்புகிறோம், அரசுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம், உலகுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோன்னு கேட்டோம்னா, நம்ம நாட்டில் வந்து ஜனத்தொகை வந்து உலகத்திலே 2வது ரேங்கில் இருக்கோம். நம்ம சீனாக்கு அடுத்த மக்கள் தொகை உள்ள நாடு. ஏறத்தாழ 135 கோடி, ஆல்மோஸ்ட் 140 சொல்கிறாங்க. இது வரைக்கும் அடுத்த சென்சஸ் போகலை. 140 கோடி. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற சிவில் டிஃபென்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணிக்கை ரொம்ப கம்மி, 1.5% தான். இதை வச்சுட்டு வந்து இந்தியா மாதிரி வளர்ந்த பெரிய நாடுகளில் இன்னும் சொல்லப்போனால் கல்வி அறிவியலை ரொம்ப பின்தங்கி இருக்கிற நாடும் கூட. இந்த மாதிரி நாட்டில் கல்வி அறிவு வளர்கிற ரேஷியோவை விட குற்றப்பிண்ணியை வளர்க்கக்கூடிய மது போதைகளுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது. பெரும் இளமை சமுதாயம் வந்து மது போதைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அரசு துறையினுடைய மதுக்கூடங்கள் ஒரு பக்கம். அது இல்லாமல் என்ன கவுண்டில் நிறைய இது மாதிரி போதை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் உருவாகியிருக்காங்க. அது இல்லாமல் பேர் சொல்லக்கூடிய வந்து கூலிப்படையினர் இன்னார் தலைமையில் ஒரு டீம், இன்னார் தலைமைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியா முழுக்கும் கேங் லீடர்ஸ் இருக்காங்க. இது வந்து எனக்கு ஆச்சரியம் அளிக்கு. சட்டம் வடிவமைக்கப்பட்டதால் குற்றங்களை குறைப்பதற்காக தண்டனை சட்டங்களை உருவாக்கிய நாட்டில் இந்த கேங் லீடர்னு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு குற்றங்கள் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த சட்டம் என்ன தான் செஞ்சது? ஸோ முதல்ல மது போதைகளை ஒழிக்கணும். ஏன்னா ஒருத்தர் இந்த மாதிரி ஹாரிபிள் வெகரஸ் மர்டரை செய்கிறான் அப்படின்னா அவன் நிதான நிலையில் செய்ய முடியாது. ஒருத்தர் பழிக்கு பழி வாங்குறான்னா கூட ஒரு குத்து 2 குத்து அப்புறம் பிள்ளை செத்து போச்சுன்னு அப்புறம் போய்ப்பான். இவன் வந்து எப்படின்னா அது மேலே குத்து கூட நீங்கள் என்ன செய்யலாம், கோவத்தில் குத்திட்டான்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பை டேமேஜ் பண்ணுறாங்க, மார்பகத்தை அறுத்து எடுக்கிறாங்க, பெண்ணுடைய பின்பகுதி அறுக்கப்பட்டிருக்கு. இன்னும் வந்து அந்த பிறப்புறுப்பு சேதப்படுத்தப்பட்ட நோக்கமே கேங் ரேப் நடந்ததில்லை. அப்போ உள்பகுதி வந்து டேமேஜ், ரத்தத்தோடு உள்ளே கலந்துட்டா உள்ள விந்தணுக்கள் வந்து என்ன செய்யணும், அது வந்து ரத்தமும் அதுவும் சேர்ந்து கலந்துட்டுன்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது, நீங்கள் லேபில் முறையாக டெஸ்ட் எடுக்க முடியாது. ஸோ பல்வேறு நோக்கத்தோடு திட்டமிட்டு செய்கிறாங்க. அப்படின்னா இப்போ அரசுடைய வேலை என்னென்னா முதல்ல இந்த ரேட்டை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி இப்போ தமிழ்நாடு சர்க்கார் ஒரு ஸ்டெப் எடுக்க பாருங்க. இது ஒரு இனிஷியல் ஸ்டெப். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. ரவுடிஸை வந்து ஒழிக்கணும் அப்படின்னா அந்த ரவுடிஸை நம்ம லிஸ்ட்டு போட்டு தூக்குங்க. அவன் பேர் சொல்லக்கூடிய ரவுடியாக இருக்கான், பேர் சொல்லி இந்த கேங்கிட்ட போகணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்குன்னா அதை ஒழிக்கணும் முதல்ல. அதை வந்து டெல்லியில் வந்து, ஆனால் இது வந்து டெல்லி வந்து மும்பையும் டெல்லி இதில் போட்டி, பயங்கரமான கிரிமினல்களுடைய கோட்டையாக தான் டெல்லி மாறி இருக்குது. தலைநகரமாக கொலை நகரமான ஆர்டிக்கல் எழுதினாங்க. அந்த அளவுக்கு டெல்லி தலைநகரம் மாறி இருக்குது.
அப்போ இதில் மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சட்டத்தை இன்னும் கடுமையாக்கணும். சட்டம் பாதிக்கப்பட்ட மனநிலையிலிருந்தே தீர்ப்பு வழங்க வேண்டும். ஆனால் இந்த நாட்டு சட்டம் என்ன வழங்குதுன்னு கேட்டால் 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படாது. ஆனால் கேட்குறதுக்கு லாஜிக்காக இருந்தால் கூட இந்த 1000 குற்றவாளி யாருன்னு தான் என்னுடைய கொஸ்டின். இந்த 1000 குற்றவாளி இங்கே தப்பிக்கலாம்னீங்கன்னா இந்த 1000 குற்றவாளி எப்படிப்பட்ட கொலையை செஞ்சுருக்கான்? சபியாவுடைய மரணம் இது ஒரு திட்டமிட்ட மரணம் நினைக்கிறீங்களா? இது அரசியல் சூழ்ச்சி என்று நினைக்கிறீங்களா? ஏன்னா இதை அரசியல் பின்னணி இல்லாமல் இந்த குற்றத்தை மறைக்க முடியாது. பெரிய இந்தியாவோட தலைநகரில் நடந்த குற்றம் அது. அதுவும் அரசு காவல்துறையில் பணியாற்றுகிற பெண்ணையே கொலை செய்கிறாங்க அப்படின்னா இது சதி பின்னணியோட அரசும் சேர்ந்து பாதுகாத்திருக்குன்னு தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்போ சபியாவுடைய மரணத்தை ஒரு இஸ்லாம் மரணம் என்பதற்காக நீங்க இந்த போராட்டம் நடத்துறீங்களா, இல்ல ஒரு பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தை இதை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒரு பெண்ணுக்கான இதுதான் பார்ப்போம். எப்படின்னா மனிஷாவுக்கு நடந்தபோது நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். மனிஷாவை இதே மாதிரி தான் கேங் ரேப் பண்ண காலை கடனை கழிக்க போன பெண்ணை அந்த கழுத்தை அடித்து உடைச்சி நாக்கை வெட்டி உதடை வெட்டி எடுத்து திருப்பி போலீஸே கொண்டு எரிச்சு கொண்டு அடக்கம் பண்ணாங்க. இதை நாங்கள் கடுமையாக கண்டித்தோம். இந்த மாதிரி நடக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய ஆசை. அதனால தான் ஆனால் இவ்வளோ நடந்து மீண்டும் மீண்டும் தொடர்கதையாக நடக்கு அப்படின்னா ஒரு எச்சரிக்கையை அரசாங்கம் பகிரங்கமாக கொடுக்கல அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இது பொது தான், முஸ்லீம் என்பதால் மட்டுமில்லை, இந்திய சமூகத்தை வாழ எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி நிலை ஏற்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அவா. மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த கொலைகளை நடத்தியது சங் பரிவார் என்று நீங்க பல்வேறு மேடைகளில் சொல்லிருக்கீங்க. ஆமா, இது எந்த விதத்தில், அதாவது இது அரசியல் குற்றச்சாட்டுக்காக வைக்கிறீங்களா, இல்ல உண்மையிலேயே இது மாதிரி நடந்ததுக்கு உங்களுக்கு சாட்சிகள் கையில இருக்கா? அதாவது சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. எப்போதுமே சில நேரத்தில் நேரடியாக கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியல, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த ஃபாரன்சிக் அதுபோல் தடயவியல் மற்றும் சுற்றுப்புற சூழலை வச்சு சில காரியங்களை தீர்மானிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது பேட்டர்ன் ஆஃப் மர்டர் இதுவரைக்கும் நடந்த இந்தியாவில் நடந்த கேங் ரேப் அண்ட் மர்டர் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சங் பரிவார்கள்லாம் இந்த பேட்டர்னில் பீகாரில், மும்பையில், அதுபோல் யூபியில், இப்போ தலைநகர் டெல்லியிலையும் இது மாதிரி தொடர்ந்து இந்த பேட்டர்ன், அதாவது கற்பழிப்பது, கொலை செய்வது, பின்னர் அவர்களை சேதப்படுத்துகிறது, சாட்சிகளை இல்லாத அளவுக்கு செய்வது, இந்த பேட்டர்ன் ஆஃப் மேட்டர் இது யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா சங் பரிவார் ஸ்டைல் தான் இது. குஜராத் 2002 நடந்த கலவரத்தில் அங்கே நிறைய பெண்கள் இதே மாதிரி கற்பழிக்கப்பட்டு எரித்து கொல்லப்பட்டாங்க. எரித்து கொல்லப்பட்ட நோக்கம்னா நாளைக்கு தடயம் கிடைச்சிடக்கூடாது என்பது தான். அதனால தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், இது சங் பரிவார் பின்னணி இல்லாமல், அதுவும் தலைநகர் டெல்லியில் மத்திய உள்துறை கையில் போலீஸ் இருக்கும்போது வேறு யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிங்க? ஆகவே தான் நீங்கள் சந்தேகத்தை நாங்கள் வலிமையாக வைக்கிறோம். இது அவங்க தான் செஞ்சுருக்க முடியும். அதுவும் அவங்கள உள்ள கூலிப்படைகள், அவங்கள பெரிய கூலிப்படை இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸுக்கு தெரிய தான் செய்யும். ஆகவே அவங்கள சரியான குற்றவாளியை நீங்கள் கைது பண்ணி தண்டிக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. சார், இப்போ சபியாவுடைய கொலை ஒரு நீதிமன்றத்தில் நடந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறீங்க, ஆனால் இந்த கொலைக்கு சங் பரிவார் தான் செய்யுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு எப்படி இரண்டையும் முடிச்சு போட்டு பார்க்க முடியுது? நான் தான் சொல்கிறேன்ல, இது அரசியல் பின்னணி இல்லாமல் இந்திய தலைநகரில் நடந்து எவ்வளோ பெரிய படுகொலையை யாராலும் மறைக்க முடியும் நினைக்கிங்க? குறிப்பாக மாஸ் மீடியாவில் வெளியே வர விடாமல் தடுக்கக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்குது? இன்றைக்கி மீடியா சுதந்திரமானது, ஆனால் செயல்பட முடியல. எவ்வளோ நாங்கள் இன்னும் வீரியமான போராட்டம் நடத்துகிறோம், எங்கள் போராட்டங்கள் கூட வெளிவர மாட்டேங்குது. ஒரு பக்கம் கொலையே மறைக்கப்பட்டாலும் அரசுகிட்ட அனுமதி பெற்று நடத்துகிற போராட்டங்கள் செய்தி கூட வெளியே வர மறுக்கிறது என்றால் யார் பின்னணி இருக்கிறா? ஸோ அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் அரசியல் பின்னாடி இருக்குது. அதுவும் குறிப்பாக மத்திய சர்க்காருடைய உதவி இல்லாமல் இது செய்ய முடியுமா? நாட்டில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்தியாக வெளியே வருது. போகிற வழியில் வயல்வெளியில் 2 அடி உயரத்தில் நாகப்பாம்பு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி மாஸ் மீடியாவில் செய்தி போடுறவங்களுக்கு எவ்வளோ பெரிய மோசமான மேடம் தலைநகரில் நடந்திருக்கு. அது ஒரு சீருடை பணியாளர் அந்த பெண்மணி. அப்போ அதை கொண்டு வரலைன்னா அதனால தான் நாங்கள் சந்தேகப்படுறோம், இவங்க பின்னணி இல்லாமல் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நாங்கள் டெலிபரேட்டாகவே சொல்கிறோம். சரி, சங் பரிவார் இப்போ படுகொலை செஞ்சுதான் வச்சுக்கோ உங்களுக்கு, ஆனால் அவர்கள் இது போன்ற நடவடிக்கை ஈடுபதற்கு என்ன காரணம்? இதுக்கான மூலக்கூறுகள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவங்களை திட்டமிட்டு அவங்க வளர்க்கப்பட்டவங்க. சங் பரிவாரில் இந்த மாதிரி அவங்க திட்டமிட்டே வளர்க்கப்படுகிறார்கள். அவங்கள்ட்ட ஒரு பிரிவினரே இருக்காங்க. இந்த மாதிரி
காரியங்களை செஞ்சு அவங்களோட தலைமையை திருப்திப்படுத்துவதும், அதுக்கு அவங்கள்ட்ட வந்து என்ன சொல்லணும்னா, நீ பெரிய அளவில் தியாகம் பண்ணிட்ட, நீ பெரிய தியாகம் செய்து விட்டாய் என்று அவங்கள்ட்ட வந்து பெரிய அளவில் மனப்பயிற்சி கொடுத்து, அதே மாதிரி சூழ்நிலையிலே உருவாக்கப்பட்ட கூட்டத்தால் தான் இதை செய்ய முடியும். அதனால தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், அவங்களுக்கு கெயின் இருக்குது இதில், கெயின் இல்லாமல் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய இந்த படைக்கு தீனி போடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அவ்வளோ. இல்ல இது போன்ற நடவடிக்கைகள் அதாவது குறிப்பா வந்து இஸ்லாமியில குறி வச்சு பெண்களையும் ஆண்களையும் தாக்கப்படுவதற்கு என்ன காரணம்? அதுக்கு என்னென்னா, இந்தியா மாதிரி நாட்டில் வந்து சில அரசியல் சக்திகளுக்கு வந்து அவங்களுக்கு பொதுவான அஜெண்டாவே என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட்டை டெவலப் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலும் கூட, அந்த வெறுமனே எல்லா அரசியல் கட்சியும் பொதுவாக சொல்கிற வார்த்தை தான் அது. அதனால் மக்களையோ ஓட்டையோ ஒருமிக்கணும்னு சொன்னால் ஒரு மதம் தான் மிக சிறந்த டூலாக இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. ஆகவே தான் என்ன செய்கிறாங்கன்னா, மதத்தின் பேரால் அழைச்சாலாம் வேகமாக வருவாங்க. ஸோ ஒரு மதத்தின் பேரால் ஒருத்தரை வந்து நீ தாக்குன்னு சொல்லும்போது அதோட வேகம் வந்து அதிகரிக்குது. அதற்கான சப்போர்ட்டையும் அவங்களுடைய ஆதரவாளர்கிட்ட பெற முடியுதா, நியாயப்படுத்தும் அவர்களால் முடியுது. அதனால தான் தொடர்ந்து இது போன்று சிறுபான்மைகளை ஒடுக்கி வைப்பதன் மூலமாகவே பாருங்கள், முஸ்லீம்கள் மைனாரிட்டியாக இருந்தனாலும் சில இடத்துல அதிகாரம் மிக்கவர இருப்பாங்க. அவங்க கையில் அதிகாரம் போச்சுன்னா அவ்வளோதான், நம்மளால வாழ விட மாட்டாங்க என்ற ஒரு பயத்தை, அச்சுறுத்தலை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அதன் காரணமாகவே அப்படியா முஸ்லீம்களா, அவங்கள வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சா விட்டுறக்கூடாது, அவங்கள பழிக்கு பழி வாங்கின சிந்தனையை அந்த சங்பரிவார கும்பல்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் இது சிந்தனை கொலை வரியாக செய்கிறாங்க அவங்க. சார் இப்ப வந்து இன்னைக்கு சபிதாவுடைய கொலை வழக்கு வந்து நீங்க வந்து காவல்துறை மீதும் சந்தேகம், நீதிமன்றத்திலும் சந்தேகம் என்று கூறி மக்கள் மன்றத்துக்கு வந்திருக்கீங்க. இப்ப மக்கள் மன்றத்துக்கு வர்றதுனால என்ன பிரயோஜனம்? இல்லை, இதில் வந்து நீதிமன்றத்தின் மீது சந்தேகங்கிற கான்செப்ட் நாங்கள் வரல, இன்னும் வரல. நாங்கள் நீதிமன்றத்தின் மீது இன்னும் முழு நம்பிக்கை வச்சுருக்கோம். ஆனால் காவல்துறை பொய் சொல்லியிருக்குங்கிறத எங்களால் நாங்கள் ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும். அதான் சொன்னேன், அந்த நிஜாம்கிற சரண்டரானாமில் ஒரு வாலிபன் போய் நான் தான் காதலித்து கல்யாணம் பண்ணேன்னு. அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருக்க வேண்டிய கொஸ்டின், அவன் ஒய்ஃபுன்னு சொல்கிறேன், அதுக்குன்னு ப்ரூஃபை கொடுன்னு கேட்க இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணலை, கோர்ட்லேயும் பண்ணலை. அப்போ காவல்துறை யாரோ ஒரு குற்றவாளியை மறைப்பதற்காக செயல்படுது. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அதிலலாம் வந்து சொல்லப்படுது, இல்லை இது வந்து ஒரு ஆள் செஞ்சுருக்க வாய்ப்பே கிடையாது, இது வந்து ஒரு குழுவாக தான், கேங்காக தான் செஞ்சுருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ நாங்கள் போலீஸ் இதனால தான் அக்யூஸ் பண்ணுறோம், போலீஸ் வந்து தெரிஞ்சே மறைச்சிருக்கு. இல்லை, நீதிமன்றத்தை பொறுத்த மட்டும் இன்னும் அதுக்கான வாய்ப்புகளை நாம் தான் சோர்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஒருவேளை அரசாங்கம் செயல்பட மறுத்தால் பொதுஜன மக்களுடைய வேலை, நாங்கள் விழிப்புணர்வு கூட்டம் நடத்துவதன் நோக்கமே பொது புத்தியில் இதை கொண்டு வந்து பொதுஜன மக்கள் வந்து அரசுக்கு கோரிக்கை வைக்கலை, ஆனால் நீதிமன்றத்துக்கு வைக்கலாம். ஏன்னா அரசாங்கம் செயல்படலைங்கிற கண்டுபிடிச்சிட்டோம். நீதிமன்றங்கள் சுதந்திரமாக இருக்குது. உச்சநீதிமன்றத்துடைய பதிவாளருக்கு கடிதம் அனுப்பி இந்த மாதிரி இதை உச்சநீதிமன்றம் சுவமோட்டோ தானாக முன் வந்து வழக்கை எடுத்து நீதி கொடுக்கணும். ஒரு பெண் அப்பாவியாக கொல்லப்படாலும் தலைநகரில் கொல்லப்பட்டிருக்காங்க, இந்த மோசமான கொலைகளின் தொடராமல் இருக்கணும்னா ஒரு நீதி விசாரணை, உச்சநீதிமன்றமே ஒரு குழுவை நியமித்து அவருடைய நேரடி கண்காணிப்பில் இந்த வழக்கை ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்து இவ்வளோ காலத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி அது மூடப்பட்ட சீல்டு கவரில் இந்த ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற உச்சநீதிமன்றம் இதை ஃபாலோ பண்ணினா நிச்சயமாக அதுக்கு விடை கிடைக்கும். அதற்கான நேர்மையான அதிகாரிகள் இருக்க தான் செய்கிறாங்க. நேர்மையான அதிகாரிகள் கைகள் கட்டப்பட்டிருக்குது, அதை அந்த கைகளை கட்டவில் அவிழ்க்கிற அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. ஆகவே தான் நாங்கள் பொது வெளியில் வந்து உச்சநீதிமன்றத்தை தலையிட வைப்பதற்கான ஒரு அழுத்தத்தை மக்கள் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்கிறோம். மேலும் நான் 2 அடுத்த கேள்வியும் நான் பதில் சொல்கிறேன். சார் இப்போ வந்து இவ்வளோ தூரம் திருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வந்து வந்திருக்கீங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல வந்து இந்த இது போன்ற திருமுனை பிரச்சாரம் நடத்திருக்கீங்க? இது வரைக்கும் நாங்கள் 16 இடத்துல இந்த திருமுனை பிரச்சாரம் நடத்தியிருக்கோம். ஒவ்வொரு பகுதியிலும் முஸ்லீம் அல்லாத சில நேர்மையான சமூக ஆர்வலர்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டு தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா எங்களை விட அதிகமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நடந்த நிகழ்வாக தான் பார்க்கணும், இது இப்படியே போதும்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் இந்தியா முழுவதும் வியாபிக்கும், இந்த நிலை நீடிக்கக்கூடாது, பெண்கள்னால் இந்தியாவில் வந்து சுதந்திரமாக இருக்காங்கிறத காட்டணும்னு சொன்னால் சட்டம் அதன் கடமையை செய்ய வைக்கணும், காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வைக்கணும், நீதிமன்றங்களோ விரைந்து வழக்குகளை நடத்தி ஃபேர் ட்ரையலாக விரைந்து 3 மாதத்துக்குள்ளே அந்த 1 வருடம் சொல்லி ஏற்கனவே பாராளுமன்ற சட்டம் நிறைவேற்றியிருக்காங்க. அந்த 1 வருடங்கிறது என்கிட்ட நீண்ட காலம்தான், சாட்சிகளை கலைப்பதற்கு பயன்படும். அது 3 மாத காலம்தான். அந்த விசாரணையை முடிக்கணும். அதுக்கு தண்டனை என்பது மரண தண்டனையை தவிர வேறு எந்த தண்டனையும் அதுக்கு ஈடாகாது என்பதும் எங்களுடைய வலிமையான கோரிக்கை. இதைத்தான் நாங்கள் எல்லா 16 இடத்துல பிரச்சாரம் இதை தான் வலியுறுத்தி சொல்லிட்டு வரோம். மக்களுடைய எழுச்சி எப்படி இருக்கு? இந்த கொலையை வந்து எப்படி பார்க்குறாங்க மக்கள்? இதை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஜாதி மதம் பார்க்க மாட்டாங்க. பெண் இனம் என்பதே ஒரு பலகீனமாக தன்னை சிந்திக்கிற இனமாக தான் இருக்குது.
இரண்டாவது எந்த வீட்டு பிள்ளைக்கு நடந்தும் நமக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மனநிலையில் தான் இருக்காங்க. ஏன் ஒருவேளை இந்த கொடூரமாக கொலை செஞ்சாங்களே அவங்க வீட்டு பெண்கள் கூட இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களும் நமக்கு இப்படி நிலை வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. இதுதான் ஒரு பெண்ணுடைய இயல்பு. அதனால் பெண்களை பொறுத்த மட்டும் எங்கேயாவது இது போல் வலிமையான தண்டனை கிடைச்சிராதா, இதை 4 பேர் டிவியில் பார்க்கும்போது இனியாவது குறையாதாங்கிறது தான் ஒவ்வொரு இந்திய நாட்டு பெண்ணினுடைய மனநிலை. உலகில் வாழ்கிற எல்லா பெண்களின் மனநிலையும் அதுவாக தான் இருக்குது. இப்ப திருமுனை பிரச்சாரம் கூட்டம் வரைக்கும் நீங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து சபிதாவோட பிரச்சனை எடுத்து கொண்டு போறீங்க. அவருடைய குடும்பத்தினரிடம் இதை பத்திலாம் பேசுனீங்களா? இது முழுக்க இதை வந்து கருத்து அறிஞ்சிட்டீங்களா? ஆமாம், இது சார்பாக நாங்கள் நேரடியாக போகாட்டாலும் தமிழகத்திலிருந்து குறிப்பாக சில சமூக தலைவர்கள், சொல்லப்போனால் எங்களுடைய மார்க்க அறிஞர்கள் நேரடியாக இந்த குடும்பத்தை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதோடு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் ரொம்ப தரவாக கேட்ட பிறகு தான் எங்களாலே வந்து வெளிமன்றத்தில் பேச முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட என்ன நடந்ததுன்னே தெரியலை. ஏன்னா மீடியாவில் செய்தி வராதனால தெரியலை. அந்த நேரடியாக அந்த குடும்பத்தில் போய் என்ன நடந்தது, அந்த பெண்ணுக்கு என்னமா அச்சுறுத்தல் இருந்தது, யார் இதுக்கு காரணமாக இருப்பாங்க என்றெல்லாம் நாங்கள் குடும்பத்திட்ட தெளிவாக தெரிந்த பிறகு தான் நாங்கள் மக்கள் மன்றத்துக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கோம். சும்மா ஒரு கற்பனையிலையோ அல்லது யாரையும் குற்றம் சாட்டும் நோக்கத்தோடு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் அரசியல்வாதியும் கிடையாது, அரசியல் நோக்கமும் இல்லை. எங்களுக்கு இந்தியா மக்கள் மகிழ்ச்சியோடு சுமூகமாக வாழ்ந்தால், பாதுகாப்போடு வாழ்ந்தால் அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. பொதுவா இந்த சபிதா கொலையை பத்தி மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன நினைக்குது இருக்கு? மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன நினைக்குதுன்னு கேட்டால், இந்தியா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுங்கிறது பல ரெக்கார்டு சொன்னாலும் மனசளவில் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு என் மனசு தோணுச்சு, எங்களுக்கு தோணுது. ஆனால் உண்மையிலே இந்த குற்ற சம்பவத்தை பார்த்த பிறகு இல்லை, இந்தியா இன்னும் அந்த லிஸ்ட்டை விட்டு வெளியேறலை என்பதை நான் வருத்தத்தோடு, ஏன்னா 120வது 122வது இடத்துல இருக்குது இந்தியா. பார்த்தோம் இந்தியா வந்து வாழ்வதற்கு பாதுகாப்பு குறைவான நாடுகளில் 122வது இடத்துல போய் நிற்கிது. பெரிய தலைகுனிவாக இருக்குது. அதனால் இந்தியா மாதிரி நாட்டில் வந்து பெண்களை, ராபியா மாதிரி பெண்களை, இளம் பெண்கள் குறிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பு இருக்குது. சட்ட பாதுகாப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அரசியல் சாசன சட்டமே செல்ஃப் டிஃபென்ஸ், நீங்கள் உங்களை தற்பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லுச்சு. ஆனால் எதை வைத்து உங்களை தற்பாதுகாத்து கொள்ள வேண்டுங்கிறத டிஃபைன் பண்ணவே மாட்டேங்குது. ஸோ நாங்கள் சொல்கிறோம், அரசாங்கம் லைசன்ஸ்டு பெலட் புல்லட் பிஸ்டல் கன்னு அவங்களுக்கு அலர்ட் பண்ணணும். இரவு பணிக்கு போகக்கூடிய பெண்கள், 8 மணிக்கு வீடு திரும்பக்கூடிய பெண்கள், 8 மணிக்கு மேலே வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு இது கட்டாயம் பேர் உதவியாக இருக்கும். ஏன்னா வர்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், பெண்களை தொட்டால் கட்டாயம் ஃபயர் பண்ணிடுவாங்க அப்படின்னு. 2,000 உயிர் சேதம் வராது, குற்றவாளியே தாக்கப்படுவார், குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். அதனால் நாம் வந்து வலியுறுத்துவது, பெண்களுக்கு வந்து அதுபோல் லைசன்ஸ்டு பெலட் புல்லட்டை பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிகளை அரசு வழங்கினால் இரவு பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் சுதந்திரமாக சென்று வருவார்கள். இரவு வீடு திரும்புகிற பெண்களும் சுதந்திரமாக திரும்பார்கள். மகாத்மா காந்தி சுதந்திர இந்தியாவின் அடையாளத்தை சொல்லும்போது நள்ளிரவில் பெண் தன்னந்தனியே வர வேண்டும் என்பதுதான் மகாத்மா காந்தி ஆசையாக இருந்தது. ஆகவே நள்ளிரவில் கிடைத்த சுதந்திரம் அது நள்ளிரவிலே திருடு போயிடா இருக்கக்கூடாது, வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பலகீனமான, அதாவது வீக்கர் செக்ஷன் என்பதே பெண்கள் தான். அந்த வீக்கர் செக்ஷன் எந்த நாட்டில் சுதந்திரமாக தைரியமாக வாழ்கிறார்களோ அந்த நாடு உண்மையான சுதந்திர நாடு. ஆகவே அந்த உண்மையான சுதந்திரத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு அவர்களே தன்னை பாதுகாத்துக் கொள்கிற உரிமை சட்டம் வந்திருக்கிறது. அதற்கான எந்த ஆயுதம் என்பதையும் அரசாங்கமே பாராளுமன்றத்தில் அதை நிர்ணயிக்கணும். இந்த வழக்கு, இது மாதிரி வழக்குகளை 3 மாதத்துக்குள் முடிக்கணும். தண்டனை என்பது மரண தண்டனை தீர்மானிக்கணும். அதே போல் ஸ்டேட் போலீஸோடைய ஸ்ட்ரென்த்து குறைவாக இருக்க காலத்தில் சில நேரத்தில் புலனாய்வு என்பது தொய்வடையுது. அவை என்ஐஏ மாதிரி குழுவினர்களையும் விடாமல் அதுக்குன்னே தனியாக இந்தியாவில் தான் பெண்கள் கருப்பு 4 நாள் கூட்டிகிட்டு போதே. அப்புறம் அதற்கென்றே ஒரு விசாரணை குழுமத்தை மத்திய அரசு நியமித்து பொதுவான விசாரணைக்கு எடுத்துகிட்டு போவதற்கு ஒரு புலனாய்வு குழுமத்தையும் மத்திய அரசு என்ஐஏ, சிபிஐ, ஐபி மாதிரி ஒரு உலக அமைப்பு ஏற்படுத்துங்கிறது மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமையான கோரிக்கை. சார், இப்போ நீங்கள் வந்து, அதாவது இந்தியாவை ஆளக்கூடியது பாரதிய ஜனதா ஆட்சி, மத்திய அரசு. அவர்கள் மீதே உங்களுக்கு வந்து பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றது. மேலும் டெல்லி இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. டெல்லியில் உள்ள ஆட்சியை வந்து மத்திய உள்துறை அமைச்சர் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வழக்கு வந்து வேற மாநிலத்துக்கு கொண்டு போனால் நல்லா இருக்கும், உச்சநீதிமன்றமே வலியுறுத்தணும்னு நீங்க எதுவும் கருத்து தெரிவிக்கிறீங்களா? இல்லை, அதுதான் சொன்னேன். உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் சுவமோட்டாவை உச்சநீதிமன்றம் எடுத்து உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலில் நடக்க ஆரம்பிக்கும் போதே விசாரணைக்குழு அதிகாரி யார் என்பதையும், யார் தலைமையில் இயங்க வேண்டும் என்பதையும், எவ்வளோ நாட்களில் வழக்கை முடிக்க வேண்டும் என்பதையும் உச்சநீதிமன்றம் தீர்மானிக்கும் போது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. உச்சநீதிமன்றம் நிச்சயமாக டெல்லி போலீஸ் கையில் ஒப்படைக்காது.
நிச்சயமாக ஒப்படைக்காது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால தான் சொல்கிறோம். முதல்ல அமித்ஷா அவர்கள் வந்து அவர் நம்ம உள்நாட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறதே இல்லை. அவர் எப்போ பார்த்தாலும் குடியுரிமை அதுன்னு சொல்லி அவருடைய திசை திருப்பிட்டே போகிறாரு. லால் பகதூர் சாஸ்திரியை வந்து திருச்சி அரியலூரில் ஒரு ட்ரெயின் கவிழ்ந்துட்டு, அப்போ ரயில்வே துறை அமைச்சராக இருந்தார். ஆனால் எங்கேயோ ட்ரெயின் கவிழ்ந்து விபத்துக்கு ஆளான போது, மக்கள் உயிரிழந்த போது பதவியை ராஜினாமா செய்தார். நேரு அதை அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. அந்த மாதிரி தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்யாட்டியும் பரவாயில்ல, அந்த அரசு துறையில் பெரிய குற்றம் நடந்திருக்கிறது ஒரு தீர விசாரணைக்காக ஒரு கமிஷன் அமைச்சாரா? அதுதான் நான் விசாரணை கமிஷன் அமைச்சா கூட எங்கள் மனசில் ஆறுதல் இருக்கும். அதில் எந்த விசாரணை கமிஷன் அமைக்கலை. இன்னும் சொல்லப்போனால் குற்றத்தை மறைப்பதிலே குறியாக இருக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் உச்சநீதிமன்றம் தான் இதுக்கு சரியான முடிவை கட்ட முடியும்னு நாங்கள் வலிமையாக நம்புகிறோம். சரி, இப்ப ஒவ்வொரு சம்பவமும் இந்த நாட்டில் நடக்கிறத பார்த்தா, நீங்க சொல்றது பார்த்தா எல்லாமே வந்து பல்வேறு கட்டங்களை தாண்டி போயிடுச்சு. இதுக்கு நிரந்தர தீர்வு என்னதான் நினைக்கிறீங்க? இல்லை, நிரந்தர தீர்வு முதல்ல மனிதன் அவனுடைய உள்ளத்திலிருந்து உருவாகிறதான். நான் குற்றம் செய்யக்கூடாது என்று எந்த தனி மனிதனும் தன்னைத்தானே அவன் சரி செய்து கொள்ளாத வரை குற்றம் பெருகத்தான் செய்யும். ஒன்று. அப்போ தனி மனிதனுக்கான ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய எந்த விதமான வாய்ப்புகளும் அரசு துறை செய்யாது. ஏன்னா அது மதசார்பற்ற நாடு. அவரவர் மதங்கள் தான் அதை பார்த்துக்கணும். இரண்டாவது, குற்றப்பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய நான் சொன்ன மதுக்கடைகளை வந்து பெருக்கக்கூடாது. அது மாதிரி போதை வஸ்துகளை ஒழிக்கிற அரசாங்கம் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும். அதுபோல் இந்த மாதிரி வக்கரமான காரியங்கள் செய்வதற்கு இன்னொரு காரணம் என்பது யூடியூப் மாதிரி சேனலில் வந்து மோசமான காட்சிகளெல்லாம் ஈஸியான செய்யலாம். இன்றைக்கி வாங்கி பார்க்கலாம். ஒரு 15 வயசு சிறுவனால் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மிருகமாக அவனால் மாற முடியும். அதற்கான சுற்றுப்புற சூழலை எல்லாம் அரசாங்கம் தடை செய்யணும். அதை தடை செய்யாது அதே நேரத்தில் சட்டத்தையும் வலிமையாக்கி முன்னுதாரணமான தண்டனைகளை அரசாங்கம் முன் வந்து செஞ்சிட்டுனா, இதுக்காண்டி குற்றம் சாட்டப்பட்டவர்களை, குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களை தண்டிக்கும் போது மரண தண்டனை அரசாங்கம் பகிரங்கப்படுத்துது. 3 மாதத்தில் தண்டனை நிறைவேற்றிடுவாங்க என்று 10 தண்டனை நிறைவேற்றி காமிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விஷயம் இது குறையும். முழுமையாக மாறும் என்பது தனி மனிதன் மாறாத வரை எந்த சமூகமும் மாறாது. கடைசியா ஒரு கேள்வி சார். அதாவது எப்படிப்பட்ட ஆட்சி இந்தியாவுக்கு தேவை நினைக்கிறீங்க? ஏன்னா அதுதான் வந்து ஆழமான வேர். எப்படிப்பட்ட ஆட்சி வேணுங்கிறது இந்த தேசத்தை டிசைன் பண்ணவங்க வந்து அண்ணல் மகாத்மா காந்தி தான். இன்றைக்கி ஆட்சியாளர்களுக்கும் அவங்க இந்த சுதந்திர போராட்டத்துக்கு எந்த பங்கும் கிடையாது. மகாத்மா காந்தி தான் வந்து தேசத்தை டிசைன் பண்ணவங்க. இது மாதிரி அன்றைக்கு கிலாஃபாத் மாதிரி இஸ்லாமிய ஆட்சியை பின்தாங்கி இருக்கணும்னு நினைச்சவங்கள கூட ஒரே குடையில் கொண்டு வந்து சுதந்திர இந்தியா வேணும், எல்லா சமூக மக்களும் இந்தியாவில் ஒற்றுமையாக வாழணும்னு கொண்டு வந்தது மகாத்மா காந்தி தான். அந்த மகாத்மா காந்தி என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரு ஆட்சின்னு சொன்னால் உமர் அவர்களை போன்று தான் ஆட்சி அமைக்கணும்னு சொன்னார். ஆக என்னுடைய ஆசையும் தான் உமர் அலி அல்லாஹ் அவர்களை போன ஒரு ஆட்சியை மகாத்மா காந்தி கனவு கண்ட உமர் அலி அல்லாஹ் அவர்களை போன ஒரு ஆட்சி இந்தியாவில் வந்தால், அவர் என்ன சொன்னார்னா, என் பூமியில் ஏதாவது ஓரத்தில் நாய் பட்டினியாக செத்தால விட நான் விசாரணைக்கு உள்ளாக்கப்படும் இறைவனிடத்தில் பயந்தார்ல, அத்தகைய ஆட்சியை தான் இந்தியாவில் வேண்டும் என்று மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் கருதுகிறது. போராட்டங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த வெகுஜன மக்களுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்குது, சமுதாய இயக்கங்கள் இருக்குது. இப்போ இஸ்லாத்திலேயே ஆனாலும் மனிதநேய மக்கள் இந்த நம்ம உங்க இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசுக்கு எதிராக ஆக்ரோஷமான புரட்சிகரமான ஒரு விமர்சனத்தெல்லாம் வைக்கிறீங்க. உங்க மேலே அடக்குமுறைகள், வழக்குகள், அது மாதிரி வழக்குகள்லாம் போட தான் செய்வாங்க. நான் வந்து ஜனநாயக நாடு. நம்மளுடைய புரட்சி என்பதுமே அது ஒரு வரையறைக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ அரசு வந்து எப்போதுமே காவல்துறையை வந்து என்னதான் சொந்தமாக செயல்படுறதாக சொன்னாலும் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டது தான் காவல்துறை இருக்கும். ஸோ நம்முடைய வார்த்தைகள் வந்து ஆளுகின்ற வர்க்கத்தை நேரடியாக போய் குத்தும்போது, தாக்கும்போது, அப்போ அவங்களுடைய ஏவலின் பேரில் வழக்கு என் மேலே விட தான் செய்கிறேன். நிறையா வழக்கு போட்டிருக்காங்க. என் மேலே 16 வழக்கு மேலே என் மேலே ஏற்கனவே இருக்குது. இந்த வழக்கெல்லாம் வந்து நம்முடைய முன்னோடி தலைவர்கள் இந்தியாவில் சுதந்திரம் வாங்கும்போது வெள்ளைக்காரன்ட்ட பட்ட அனுபவங்கள் தான். அதில் ஒரு சிறு துளி கூட நம்ம பண்ணலை. அதனால் அது வந்து அவங்க கடமையை செய்யட்டும், நம்ம கடமையை செய்வோம். அதனால் அதுக்காக பின்வாங்க போகிறது கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டாபிக்னா திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல் போயிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய பார்வை என்ன? இல்லை, இது வந்து இல்லை, திராவிட தமிழ் அரசியல் என்பது ரெண்டும் கலந்தது தான் தமிழ்நாடு. திராவிடம் இல்லாத தமிழ் இல்லை, தமிழ் இல்லாத திராவிடம் இல்லை. திராவிடமும் தமிழும், தமிழும் திராவிடமும் கலந்து தான் தமிழக அரசியல். இது இல்லாத அது இல்லை, அது இல்லாத இது இல்லை. அதாவது எப்படி அம்மா அப்பா இல்லாமல் பிள்ளை வராதோ, தமிழ்நாடு என்பது திராவிடமும் தமிழும் கலந்தது தான். மொழி என்பது தமிழ், திராவிடம் என்பது கலாச்சாரம். அதனால் திராவிட மொழி என்று பிரிக்க வேண்டாம். நம்மிலேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் மலையாளம், தெலுங்கு, எல்லாமே கன்னடம் எல்லாமே. ஸோ இதை வச்சு அரசியல் செய்வர்களுக்கு தான் இதில் பிரச்சனை சீரியஸாக போடுமே ஒழிய
மக்கள் மனதில் வந்து இது ஒரு பெரிய கருப்பொருளாக இன்றைக்கி விவாத பொருளாலாம் மாறி மக்கள்லாம் எப்போ நீ திராவிடனா தமிழனா திராவிடனா தமிழனா அப்படிங்கிற கேட்குற மனநிலையில் இல்லை. ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் வட இந்தியாவில் வந்து பெரிய அளவில் முஸ்லீம் இந்து வேற்றுமையை காட்டக்கூடிய இடத்துல தமிழகத்தில் அதை பற்றி நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சமூக ஒற்றுமை உலகத்திற்கு முன்மாதிரியாக மாறி போயிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, இந்த நாட்டுடைய வளர்ச்சி பாதை யாரும் தடுக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். யார் ஆட்சியாளரும் வரட்டும், சட்டத்துக்கு உட்பட்டு மக்களுக்கு நல்லதை செய்யட்டும். தமிழகத்தில் வந்து இனி வந்து நீங்கள் மொழி ரீதியாகவோ இன ரீதியாக மக்களை பிரிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு தமிழர் ஒரு தெலுங்கு வீட்டில் பெண்ணு கேட்டு என்றைக்கோ சம்பந்தம் ஆயிடுச்சு. உருது பேசுகிறவங்க தமிழ் பெண்ணுகளை கல்யாணம் பண்ணி முஸ்லீம்கள் திருமணம் ஆகி மாறிட்டு கலப்பினங்கள் உருவாகி மாறி போய் அது பல தலைமுறைகளை தாண்டி போயிட்டு இப்போ போயிட்டு நீங்கள் திராவிடமா தமிழான்னு கேட்பது நான் சொல்கிறேன், நான் ரெண்டையும் எதிர்ப்பவன் இல்லை. இரண்டும் ஒன்றரை கலந்தது தான். உடலும் உயிரும் போல உயிரும் உடலும் போல தான். அது பிரிக்க முடியாது. கணவன் மனைவி போல இணைந்து வாழ்வதுதான் திராவிடம் தமிழும் தான் எங்கள் கருத்து. கலைஞர் ஸ்டாலின் ஆட்சி வந்து அது இந்த ரைசிங் சன் தான். அதாவது உதயமாயிருக்கு ரைசிங் சன், நல்ல அழகாக இருக்குது. நீ அது உச்சத்தை எட்டும்போது தான் அதனுடைய என்ன செய்ய முடியும், அதனுடைய உண்மையான வெளிச்சம் தெரியும். நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அவர் கடந்த கால அனுபவங்கள் 10 ஆண்டு கால ஆட்சி இழப்பு அது வந்து நல்ல படிப்பினை அவங்களுக்கு தந்திருக்கும், நல்ல கவர்னன்ஸ் கொடுப்பாருங்கிறது அந்த எதிர்பார்ப்பெலாம் நாங்கள் வாக்களிக்க நாங்களே சொன்னோம், பிரச்சாரம் பண்ணணும். இது வரைக்கும் அந்த ரைசிங் சன் சொன்னல அதனால் அழகான கதிர்களை அழகாக வெளியிட்டு வந்துகிட்டே இருக்குது. இதுக்கும் இனி போவதற்கு அதுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கான நல்ல அதிகாரிகளை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஜம்மான ஆஃபீஸர்ஸ் தான். அதுபோல் அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பொருளாதார ஆலோசனை சொல்லக்கூடிய ஜெயரஞ்சன் மாதிரி ஆட்கள்லாம் நல்ல சமூக பார்வை உள்ளவங்க. ஸோ அவருக்கு நல்ல ஆலோசனை கூட்டமும் அவர் கையில் இருக்குது. நல்ல அதிகாரிகளும் இருக்கிறாங்க. இரண்டாவது இப்போது கொஞ்சம் கிரவுண்டில் வந்து இறங்கி மக்களோட பேசுகிறாரு, பழகிறாரு, போகிற போக்கில் இல்லாமல். அது அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை தரும்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லாமே நம்பிக்கை தான். ஆனால் காலப்போக்கில் அது எப்படி இருக்குங்கிறதையும் அதை நான் இப்போ சொல்ல முடியாதுல்ல. இப்போ வரைக்கும் நடந்த வரைக்கும் சர்டிஃபிகேட் பண்ணுறோம். நாளைக்கு நல்லா இருக்கணுங்கிறது தான் தமிழக மக்களின் ஆசை. அது அவருக்கும் எதிர்கால அரசியல் நல்லா இருக்கும். ஆமாம், இல்லை உறுதியாக இருப்பாங்களாங்கிறதுல உறுதியாக இருந்தால் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் சர்வே பண்ண முடியும். தெளிவாக சொல்கிறேன். தமிழகத்தை வந்து மைனாரிட்டிஸை ஒதுக்கிட்டு எந்த சூழ்நிலை என்ன செய்ய முடியாது, அரசியல் சர்வே யாருமே பண்ண முடியாது. அதை வந்து நேரடியாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியும்போது அமைச்சர் முன்னாள் சட்ட அமைச்சர் CV சண்முகம் வெளிப்படையாக சொல்லிட்டார். அதை நாங்கள் வந்து முஸ்லீம் ஓட்டுகளை இழந்துட்டோம், அதனாலே தோற்றோம். எல்லா இடத்துலையும் மைனர் டிஃப்ரென்ஸ்லாம் போயிருக்கு சில இடங்கள்லாம். அதுக்கு காரணமே நாங்கள் சிறுபான்மை ஓட்டுகளை இழந்துட்டோங்கிறத ஓப்பனாக அவர் சொன்னார். அதை வந்து அவங்க வந்து அவர் வாயில் சொல்ல வச்சுட்டு இவங்க இல்லை என்பது போன்று சொன்னாலும் முஸ்லீம் மக்கள் வந்து என்றைக்குமே இந்த நாட்டு மீது முழுமையாக இந்திய நாடு அந்த ஸ்ட்ரக்சரை நேசிக்கக்கூடிய மக்களுங்க. அதனால் நம்முடைய வாழ்வாதாரத்தை கேள்வி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க எதிர்க்க தான் செய்வோம். அப்படி நம்ம ஒதுக்கிட்டு தமிழக அரசியல் என்பது நிச்சயமாக யாரும் நிச்சயமாக செய்ய முடியாது. அது அவங்களுடைய ப்ராக்டிக்கல் அரசியல் தேர்தல்களே அவங்களுக்கு நிறைய பதிலளிச்சிருக்கு. இன்றைக்கி அதிமுக அதை உணர்ந்து சில நேரங்களில் பதறுவதை பார்க்க முடிகிறது. நீங்கள் வெரி சிம்பிளாக சொல்லணும்னா ஜெயக்குமார் தன்னுடைய கோட்டையாக வச்சுருந்தார். ஆனால் அந்த இடத்துல இன்றைக்கி ஜெயக்குமாரை சர்வே பண்ண முடியாத காரணம் தெரியுமா, அவர் மைனாரிட்டிஸ் ஓட்டை லூஸ் பண்ணிட்டார். அதை உணர்ந்திருக்காங்க. அதனால் நிச்சயமாக இதை வந்து அரசாங்கம் வந்து அழுத்தம் கொடுக்கணும். சும்மா தீர்மானம் நிறைவேற்றிட்டு போகிற போக்கில் பண்ணோன்னா அதை நாங்கள் வேடிக்கை பார்க்குறதுக்கு நாங்களும் தயாராக இல்லை. அரசாங்கத்தின் வேலை அது வலிமையான அழுத்தத்தை பகிரங்கமாக மத்தியில் செய்யணும். அவங்க உறுதியாக இருக்கிறாங்க இல்லையா, நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருப்போம். ஆமாம், சமூக ஆர்வலர்களை வந்து குறி வச்சு கொல்லப்படுறாங்க. இது வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயம். ஆமாம், அதாவது சந்தேகம் வேற வந்து நான் அடித்து சொல்லுவேன். அதனுடைய எதிரொலி தான் அவர் வாணியம்பாடியில் கொல்லப்பட்டார். மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய முன்னாள் மாநில பொறுப்பாளர். ஸோ நல்ல சமூக ஆர்வலர் அவர். ஆமாம், அது வந்து நாம் மனசார ஒத்துக்கொள்ள தான் வேணும். அந்தளவுக்கு நல்ல சமூக ஆர்வலர். அவர் கொல்லப்பட்டது வந்து மோசமான ஒரு முன்னுதாரண தமிழர் தலை அறுத்து கொண்டு போயிட்டாங்க. வேறு எந்த நோக்கமும் இல்லை, கஞ்சாவை தடுத்ததுனால தான். அதனுடைய எதிரொலி தான் சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதல்வர் சொல்லும்போது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்தார். அதாவது சட்டமன்றத்தில் ஒரு சிஎம் வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ரேராக தான் இருக்கும். இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும்னு சொன்னால் அது அரசாங்கம் வேறு ஆயுதத்தை எடுக்கும்னு அர்த்தம். அரசாங்கம் கடுமையான
சட்ட நடவடிக்கைகளை கொண்டு போகணும் அதுக்கு பொருள். இதுக்கு வந்து நேரடியாக அரசை ஊக்குவிக்க முடியாது. ஆனால் இரும்பு கரம் கொண்டு தான் ஒடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அது குற்றம் வளர்ந்துட்டே போகும். அதனுடைய ஒரு முன்னுதாரணமாக தான் தமிழகத்தில் ஏறத்தாழ 2500க்கும் மேற்பட்ட ரவுடிகள் வந்து 48 ஹவர்ஸில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதனால் நிச்சயமாக தமிழகத்தில் அந்த ரேட் ஆஃப் கிரைம் வந்து கட்டாயம் குறையும். ஒரு பக்கம் அந்த மாதிரி புரட்சிகர மேடைகள் வந்து ஆக்ரோஷமான பாலியல் ரத்தைக்கு, நம்ம சும்மா பயான்கள் வந்து மார்க்க ரீதியாக ஒரு பாலியல் ரத்தைக்கு, ரெண்டையுமே பொருத்தி பார்க்கும்போது உங்களுடைய பயணம் எதை நோக்கியது? இல்லை, ஒரு முஸ்லீமின் பயணம் என்பது அது கட்டாயம் மறுமை இலக்கு தான். எங்களுக்கு சொர்க்கம் வேணுங்கிறது தான் வாழ்க்கை. ஏன்னா அதை தவிர இந்த உலகத்தில் என்ன பதவி எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த பதவியும் நிரந்தரம் இல்லை. நிரந்தரமான பதவி என்பது ஒரு முஸ்லீம் வந்து சொர்க்கத்தில் இறைவன் தருகிற பரிசு தான். அந்த இடத்துல அங்கே மனைவி பிள்ளைகளோடு தாய் தந்தையரோடு இந்த நட்புகளோடு இருக்கணுங்கிறது தான் ஆசையாக இருக்க முடியும். அதனால் நிச்சயமாக அந்த இலக்கை விட்டுட்டு இன்னொரு இலக்கை நோக்கி நகர மாட்டோம்.